குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹார்வெஸ்டிங் vlog தான் உங்களுக்கு. வாங்க, நிறைய சிறுகிழங்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, அதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். என் கார்டனை சுற்றி பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான அருமையான கார்டனிங் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுகிழங்கு நட்டு வச்சு 8 மாதம் கழித்து நீங்கள் அறுவடை பண்ண முடியும். செருகிழங்கோட இலைகள் எல்லாம் நல்லா காஞ்சி சருகு மாதிரி ஆனோன்னு உங்களுக்கு தெரியும் அதை அறுவடை பண்ணோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி நிறைய கிழங்கு வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நட்டு வச்சு ஒரு 8 மாதம் இருக்கும். ஸோ அறுவடைக்கு பர்ஃபெக்ட் டைம் இது. அறுவடை பண்ண போகிறோம். கிழங்கு பிடுங்க போமா, கிழங்கு பிடுங்க போமா. படுத்துச்சு. உனக்கு அதுலயும் விளையாட்டு சிம்பா, டேய் அதுலயும் விளையாட்டு உனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிழங்கை நீங்கள் விதைக்கு எடுத்து வைக்கலாம். அது எப்படி நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா, இந்த மாதிரி பொடிசாக நல்ல கருப்பாக இருக்கும். நார்மல் கிழங்கை விட இந்த கிழங்கு வந்து நல்ல விளைஞ்ச கிழங்கா கருப்பாக இருக்கும். இந்த பொடி கிழங்கையெல்லாம் தூர போடக்கூடாது, சமைச்சு சாப்பிட முடியாது. ஆனால் இதை வந்து விதைக்கிழங்குக்கு எடுத்து வைக்கணும். விதைக்கிழங்குக்கு இதை எடுத்து சாம்பலில் நல்லா மிக்ஸ் பண்ணி பத்திரப்படுத்தணும். இல்லைன்னா மண்ணில் கூட மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் உடனே நடுறதுன்னா மண்ணில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணுறீங்கன்னா சாம்பலில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் விதைக்கிழங்கு. இதெல்லாம் திருப்பி நம்ம நட்டு வச்சோம்னா நெக்ஸ்ட் டைம் நிறைய அறுவடை பார்க்க முடியும். சிம்பாயை கூட கார்டனிங் பண்ணுறது பயங்கர ஃபன். ஏன்னா நம்மளை விட அதை என்ஜாய் பண்ணும். பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அது செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம வைபாக இருக்கும். சிம்பா சுவிங்கல்னா ஒரு ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருவே பாருங்க. அப்படியே செம்மையாக நம்மளை சுற்றி சுற்றி எவ்வளோ நான் அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரே ஒரு செடி, ஒரே ஒரு கிழங்கு வந்து நட்டு வச்சு இவ்வளோ வந்துருக்குது. ஒரு 5 கிலோ இருக்கும். இல்லையா 5 கிலோ இருக்குமா? இவ்வளோ நான் அறுவடை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. கூட நிறைய அறுவடை தான். தொந்தரவு விடுடா, எனக்கு கிளினிக் போகணும், நேரம் ஆச்சு. பைனாப்பிள் செடியில் நல்ல அழகாக ஒரு பழம் வந்து காய்ச்சிருந்தது. நானும் போய் பார்த்தப்ப லேசாக மஞ்சள் கலர் அடிச்சிருந்து நான் பழுத்த உடனே பறிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில் பார்த்தா பழத்தை நல்லாவே கொத்தி வச்சுருந்து. நார்மலாக பைனாப்பிள் செடி நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கூடாது. ஏன்னா பூக்கும்போது அந்த மணத்தை பார்த்து பாம்பு தோட்டத்துக்குள்ளே வந்துடும். இப்போ எனக்குமே அடிக்கடி பாம்பு வரும், பாம்பு சட்டையெல்லாம் இருக்கும். ஆனால் சிம்பா எல்லாம் இருக்கிற தைரியத்தில் தான் நான் அந்த செடியை நட்டு வச்சுருக்கிறது. இந்த பைனாப்பிள் செடியெல்லாம் நட்ட வீடியோ நான் ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் பாருங்கள். இந்த பழம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, ரொம்ப விஷத்தன்மை இருக்கும் இதில். ஏன்னா இதை வந்து குருவி கொத்திச்சா பாம்பு கொத்திச்சா எதுவுமே நமக்கு புரியாது. 5 கிலோ இருக்கும் போல இருக்கு.
5 கிலோ 5 கிலோ 5 கிலோ 5 கிலோ. கம்பு ஒடிஞ்சு கிடக்கு இந்த வெயிட்ல. ஒன்று தான் இன்னைக்கு பறிக்க போகிறோம். மிச்சம் பழுக்க பழுக்க தான் பறிக்கிறது. என்ன அவசரம் இல்லை. நல்ல பெருசாக இருக்குது. ஆன்லைனில் இந்த மாதிரி நெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த நெட்டை நீங்கள் பழம் கொஞ்சம் பெருசானோடனே போட்டு நல்லா கெட்டி விட்டால் போதும். பழம் நல்லா பழுத்த உடனே நம்ம பறிச்சிக்கலாம். ஆக்சுவலி இந்த நெட்டை போட்ட பிறகும் எனக்கு அணில் அந்த நெட்டை நல்லா கடித்து கீறி உள்ளே போய் பழத்தை எல்லாம் சாப்பிட்ருந்து. அதனால நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த நெட்டை அப்படியே சுற்றி நான் பழத்தில் வைப்பேன். வைக்கும்போது அணிலுக்கு கடிக்கிறது கஷ்டம். இந்த முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் சப்போட்டா மரம் நட்டு வைக்கிறீங்கன்னா வீட்டோட பின்பக்கம் தான் நட்டு வைக்கணும். முன்பக்கம் வந்து நடக்கூடாது. இந்த சப்போட்டா பழம் வந்து ஓயாமல் காய்க்கும். அதே மாதிரி நல்ல உரம் எல்லாம் போட்டு பழத்தை இந்த மாதிரி நெட் போட்டு பாதுகாத்தீங்கன்னா நிறைய அறுவடை கிடைக்கும். அதில் ஒரு பெருசு தர பொதிஞ்சு விட்டா பெருசாக இருக்கு. இல்லை இவ்வளோ போதும் நினைக்க மிச்சம் எனக்கு புறவு போகிறது பத்திரமா தானே. எங்கள் வீட்டோட பெட்ரூம் ஏசி வச்சுருக்க எக்ஸாஸ்ட் ஃபேனோட மேலே புறா வந்து அடிக்கடி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி ஒரு 8 ஜோடி புறா வெளியிலேருந்து வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. நாங்கள் அதை துரத்துறதில்ல. ஆனால் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி இருமல் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. நாங்கள் ஆள் வச்சு புறாவை எல்லாம் துரத்தி க்ளீன் பண்ணி பெயிண்ட் எல்லாம் பண்ணி நெட்டெல்லாம் போட்டோம். ஆனால் நெட்டு போட்ட பிறகும் 2 ஜோடி புறா வந்து முட்டை போட்டு இதை பாருங்கள் 2 குஞ்சு வர பொறிச்சிருக்கு. டெய்லி காலையில் இந்த குஞ்சோட சவுண்டு தான். அதுதான் நான் எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். 2 குஞ்சு தான் பொறிச்சிருக்கு. இந்த குஞ்சுகள் வந்து வளர்ந்த பிறகு இந்த புறா எல்லாம் துரத்திடும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி புறா வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது. அது நமக்கு உடம்புக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. தோட்டத்தில் என்னோடய சுண்டக்காய் செடியில் நிறைய சுண்டக்காய் காய்ச்சிருக்கு. சுண்டக்காய் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு வெஜிடபிள். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. பறித்து தீயல் செய்யலாம். எங்கள் நாகர்கோவில் ஸ்டைலில் தீயல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி நார்த்தங்காய் தீயல் செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் கீரையும் நட்டு வைக்கணும். நம்ம உணவில் அன்றாடம் கீரையும் சேர்த்துக்கணும். தோட்டத்திலே நம்ம வளர்த்தின கீரைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறதுல எல்லாம் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்பாங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லைங்க. நான் என்னோடய தோட்டத்தில் நிறைய வெரைட்டி கீரை நட்டு வச்சுருக்கேன். இது வந்து ப்ரெஷர் கீரை. இன்றைக்கி கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் மிக அழகான மற்றொரு vlog-உடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு என் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்.